தேர்தல் நேரங்கள்ல அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய பதவிக்காலம் முடியலைன்னா கூட, ஏன் தேர்தல் ஆணையம் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குது அப்படின்னா, அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல அதிகாரம் வாய்ந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, ஏதாவது முறைகேடுகள் பண்ணி தேர்தல்ல ஜெயிக்க பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறதுனாலயும், அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க அப்படிங்கிறதுனாலயும் தான், இந்த அதிகாரிகள மாற்றம் பண்றது, இப்படி எல்லா பொறுப்புகளையுமே வந்து தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, அந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயக முறைப்படி நியாயமானதா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா, இங்க தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில செயல்படுதா அப்படின்னு கேட்டா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்தியால இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் மீது நெறைய குற்றச்சாட்டுகள் இப்ப வருது. குறிப்பா எதிர்க்கட்சிகள் அவர் மீது நெறைய குற்றச்சாட்டுகள முன்வைக்கிறாங்க. அவர பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றினாங்க. இப்போ இந்த ஞானேஷ்குமார் யாரு? எதுக்கு அவர் மேல தேவையில்லாம இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானேஷ்குமார் ஐஏஎஸ்ஸா இருக்கும்போதே பாஜகல இருக்கக்கூடிய டாப் தலைவர்களுக்கெல்லாம் ரொம்பவே நெருக்கமானவரா இருந்திருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய ரொம்பவே ஒரு நம்பிக்கைக்குரிய அதிகாரியா ஞானேஷ்குமார் இருந்திருக்காரு. எப்படி அப்படின்னா, இப்ப அமித்ஷாவுக்கு ஏதோ ஒரு துறையில ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது ஒரு சட்டங்கள மாற்றி அமைக்கணும் அப்படின்னாலோ, உடனே அந்த துறைக்கு இவர மாற்றம் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாம அமித்ஷா ஏதாவது புதிய துறையில பொறுப்பேற்கிறாரு அப்படின்னா, அந்த துறைக்கு இவர மாற்றம் பண்ணிருவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்ப அதே மாதிரி தான் தேர்தல் காலகட்டத்துல இவர வந்து தேர்தல் ஆணையரா நியமிச்சா, நமக்கு சாதகமா எல்லாமே பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிய அந்த குழுவுல இருந்து தூக்கிட்டு, இவர தேர்தல் ஆணையரா நியமிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஏதோ வாய்க்கு வந்தபடி நம்மலாம் சொல்லல. நான் இப்ப சொல்லப்போற விஷயங்கள் எல்லாம் கேட்டா, உங்களுக்கே அது உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே புரியும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவரு 2016க்கு முன்னாடி, அதாவது காஷ்மீர்ல 370 பிரிவ நீக்குனாங்கல்ல, அந்த காலகட்டத்துல உள்துறை இணை செயலாளரா இருந்திருக்காரு. அப்போ இந்த காஷ்மீரோட 370 பிரிவ நீக்குனதுல முக்கிய பங்காற்றியவர் இந்த ஞானேஷ்குமார் தான். பிளான் ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லாமே தயாரிச்சு குடுத்தவரு இவர் தான். குறிப்பா சொல்லணும்னா, பாஜகவினுடைய அரசியல் செயல்பாடுகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு அதிகாரியா தான் எப்பவுமே ஞானேஷ்குமார் இருந்திருக்காரு. அடுத்ததா ராமர் கோயில் விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துக்கு இவர மாத்திடுறாங்க. அந்த அறங்காவல் துறையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலயும் ஒருதலை பட்சமா செயல்பட்டுக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவா இருந்தவர் தான் இதே ஞானேஷ்குமார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல போறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஞானேஷ்குமார் என்னவா இருக்காரு? உள்துறை அமைச்சகத்தோட இணை செயலாளரா இருக்காரு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த 2016வது வருஷம் நடந்த அந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது இந்திய மக்களால மறக்கவே முடியாத ஒரு மோசமான சம்பவம். அந்த நேரத்துல நம்ம மக்கள் வெயில்லயும், மழையிலயும், ஏடிஎம் வாசல்லயும், வங்கிகள்லயும் நின்னு 500, 1000 எப்படியாவது மாத்திர முடியாதா அப்படின்னு கல்யாணம் வச்சிருந்தவங்க, விசேஷம் நடத்தினவங்க இப்படின்னு எல்லாருமே ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளானாங்க. அந்த நேரத்துல அந்த பண மதிப்பிழப்பு அறிவிச்ச 5 நாள்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அகமதாபாத் கூட்டுறவு வங்கியில கிட்டத்தட்ட 765.59 கோடி பழைய நோட்டுகள் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. இத விசாரிக்கக்கூடிய பொறுப்புல யார் இருக்கா அப்படின்னா, இதே ஞானேஷ்குமார் தான் இருந்திருக்காரு. உள்துறை இணை செயலாளரா இருந்தார்ல, அப்ப அவருக்கு கூடுதல் பொறுப்பா கருப்பு பணங்கள் எங்கெல்லாம் புழங்குதோ அதையெல்லாம் விசாரணை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பும் அவருக்கு இருக்கு. ஆனா அத பத்தி அவர் வாயே திறக்கல. அது மட்டும் கிடையாது. குஜராத்ல பல பாஜக தலைவர்கள் அந்த நேரத்துல கட்டுக்கட்டா பணத்தை கூட்டுறவு வங்கிகள்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அத குறித்தும் அவர் கொஞ்சம் கூட வாய் திறக்கவே இல்ல. வந்த புகார்கள்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. இவ்வளவு விசுவாசமா அவர் அமித்ஷாவுக்கு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை சும்மா விட்டுருவாரா அமித்ஷா? இந்த புகார்கள்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு கமிட்டி ஒண்ணு அமைப்பாங்கல்ல, அது யார் அந்த கமிட்டிக்கு தலைவரா இருப்பாங்க அப்படின்னா, கூட்டுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளரா இருக்கக்கூடியவருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப அந்த பொறுப்பு யார் கையில போயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமா, இந்த பொறுப்பு அப்படியே தூக்கி கொண்டு போய் ஞானேஷ்குமார் கையில குடுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பணம் டெபாசிட் ஆனத பத்தி அவர் வாயே தொறக்காம இருந்தாருல்ல, அந்த விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த பொறுப்பு. இதே ஞானேஷ்குமார் கூட்டுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளரா பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதற்கு பிறகு அந்த விசாரணைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெய்ஷா, அமித்ஷா தொடர்பான ஊழல்களுக்கெல்லாம் கிளீன் ஷீட் கொடுத்து அவரோட விசுவாசத்தை திரும்பவும் காட்டுறாரு. அந்த ஊழல் புகார்கள் எல்லாமே குப்பை தொட்டியில வீசப்பட்டுருச்சு. இதைத்தான் எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளா முன் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்.
எப்படி அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நேரத்துல அவர் உள்துறை அமைச்சகத்தினுடைய இணை செயலாளரா இருந்தாரு. அதற்கு பிறகு எப்படி கூட்டுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளராவே ஆனாரு அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி துறைகள்ல எல்லாம் இருந்து அமித்ஷாவினுடைய பெருவாரியான நம்பிக்கையை பெற்றதற்கு பிறகு இவரை எப்படியாவது தேர்தல் ஆணையர் ஆக்கிட்டா தேர்தலும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். எப்படியும் நம்மளே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. அதனால தான் இந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த குழுவுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கிட்டு இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்ததற்கு பிறகுதான் எஸ்ஐஆரா இருக்கட்டும், இப்ப தேர்தல் ஆணையத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா அவங்க பிளான் பண்ண மாதிரியே நடக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இப்ப பிரதமர் மோடியோ, அமித்ஷாவோ ஏதாவது ஒரு மாநிலத்துல போய் திட்டங்களை திறந்து வைக்கணும் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி தேர்தல் தேதிகளை மாத்தி அறிவிக்கிறது. அது குஜராத்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் அது கரெக்டாவே தேர்தல் ஆணையம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தடவையும். இதே மாதிரி தேர்தல் நேரங்கள்ல அண்ணாமலையோ மோடியோ ஏதாவது பேசினா அத கருத்துரிமைன்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம், ஸ்டாலினோ ராகுல் காந்தியோ ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிமீறல் அப்படின்னு சொல்லுது. மற்ற தலைவர்கள் மீது ஏதாவது புகார்கள் வந்தா உடனடியா நோட்டீஸ் அனுப்பக்கூடிய அதே தேர்தல் ஆணையம் மோடி மீது ஏதாவது புகார் வந்தா மட்டும் சம்பந்தமே இல்லாம பாஜக காரங்க கிட்ட வந்து விளக்கம் கேட்கறாங்க. பொதுவா ஒருவர் ஊழல் வழக்குல சிறைக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னா 6 வருஷம் அவரால தேர்தல்ல நிக்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த சிக்கிம் முதலமைச்சர் பாஜக கூட்டணியில சேர்ந்ததற்கு பிறகு அந்த 6 வருஷத்தை 1 வருஷமா மாத்தி அவருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. அதாவது 1 வருஷம் மட்டும்தான் அவரால தேர்தல்ல நிக்க முடியாது, அதற்கு பிறகு அவர் தேர்தல்ல நின்னுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தையும் இந்த தேர்தல் ஆணையம் மாத்தி அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரா இருக்கட்டும், டிஜிபியா இருக்கட்டும், உள்துறை செயலாளரா இருக்கட்டும், இப்படி எல்லா அதிகாரிகளையும் மாற்றம் பண்ணக்கூடிய வேலையை வந்து தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அதே தேர்தல் ஆணையம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் நேரங்கள்ல எந்த அதிகாரியுமே மாற்றம் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில அதிகமா எஸ்ஐஆர்ல வாக்காளர்களை நீக்கம் பண்ணதுல ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்துல எஸ்ஐஆருக்கு பிறகு ஒரே போட்டோவை 20 இடத்துல பயன்படுத்தி போலியான வாக்காளர்களை உருவாக்குனதுல இருந்து வாட்ஸ்அப்ல நீங்க யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பாஜகவினுடைய விளம்பரங்கள் உங்களுக்கு வரதுக்கு காரணமும் தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டாக்கள் எல்லாம் பாஜகவுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு வலுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் டேட்டாக்களை எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு பாஜகவுக்கு வேண்டப்பட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இவங்க டெண்டர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு வலுக்க வைக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இப்ப சோசியல் மீடியால நீங்க ஏதாவது பாஜகவுக்கு எதிராக வீடியோ போட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவை தூக்க சொல்லி தேர்தல் ஆணையம் அழுத்தம் கொடுக்குது. இதுவுமே பாஜகவுக்கு ஆதரவா தான் தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது. அதே மாதிரி தேர்தல் காலங்கள்ல தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு கைப்பாவையா மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதை தாண்டி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க தினம் தினம் பல குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஒரு நியாயமான தேர்தலை நடத்த முடியும்? பொதுவாகவே தேர்தல் அன்னைக்கு சொல்லக்கூடிய வாக்கு சதவிகிதமும் 3 நாட்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வாக்கு சதவிகிதமும் ரெண்டுமே வேற வேறையா இருக்கும். அதுக்குள்ளதான் பாஜகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. இதெல்லாம் இவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு ஆளுநர் பதவி போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாம நிறைய நேர்மையான அதிகாரிகளை இந்த மாதிரி தேர்தல் நேரங்கள்ல வேண்டுமென்றே அவங்கள வந்து இடைநீக்கம் செய்யறது, பணி நீக்கம் செஞ்சிருவோம்னு மிரட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதன் காரணமாகவும் தான் நிறைய அதிகாரிகள் பாஜகவுக்கு ஆதரவா இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாவே இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அரசியல் சார்பற்ற ஒரு ஆணையமா தான் இருக்கணும். ஆனா பாஜக தங்களுடைய சுய லாபத்துக்காக எப்படி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இது எல்லாத்தையுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திலையும் இவங்களுக்கு தேவையான ஆட்களை எல்லாம் நியமிச்சு தேர்தல் ஆணையத்தையும் முழுக்க முழுக்க இவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஜனநாயகத்தினுடைய தூணுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது எப்படி ஜனநாயக முறையில் நடக்கும், நியாயமான முறையில நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் தான் உண்டு பண்ணுது. இப்படியே இது தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடா பிற்காலத்துல இருக்குமா அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு.